இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு தொடர்பாக பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. அரிசி தட்டுப்பாட்டுக்கு மாஃபியாக்களே காரணம் குற்றம் சாட்டுகிறார் அஜித் பி பெரேரா எம்பி என்பது வீரகேசரியின் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் கொழும்பில் அவரது இல்லத்தில் நேற்று சனிக்கிழமை ஊடகவியலாளர்களை சந்தித்த போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரிசி ஆலை மாஃபியாக்களினால் திட்டமிட்டு நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரிசி இறக்குமதி விவகாரத்திலும் பாரிய மோசடிக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. தேவைக்கு அதிகமான அரிசி இறக்குமதி செய்யப்படுவதால் அடுத்த அறுவடையின் போது விவசாயிகள் நியாயமான விலையில் நெல்லை விற்பனை செய்ய முடியாத அபாயம் தென்படுவது என்பதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா அவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்தி தொடர்கிறது. மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காலநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆனால் அரிசி தட்டுப்பாடு அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் ஏற்படுத்தப்பட்டவையாகும். இவர்கள் நெல் மற்றும் அரிசி என்பவற்றை மறைத்து வைத்திருக்கிறார்கள். இவர்களால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மற்றும் அரிசியின் அளவை அரசாங்கத்தால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். சில அதிகாரிகள் இந்த அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அடிப்பணிந்துள்ளதால் அல்லது அவர்களால் அரசாங்கத்துக்கு தவறான தகவல் வழங்கப்படுவதன் காரணமாகவே அதனை அரசாங்கத்தால் கணிப்பிட முடியாதிருக்கிறது. அரிசி தட்டுப்பாட்டை அரசாங்கத்தால் முகாமித்துவம் செய்ய முடியும். அதற்கான தீர்வும் காணப்படுகிறது. அதே போன்று வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுவது சந்தேகத்துக்கிடமானதாக காணப்படுவதோடு ஊழல் மிக்கதாகவும் உள்ளது. அரிசியை இறக்குமதி செய்வதற்கான பணம் இந்த பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களாலேயே வழங்கப்பட்டுள்ளது. அரிசியை பதுக்கி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ள அவர்களாலேயே அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. இதனால் பாரதூரமான பின் விளைவுகள் ஏற்படும். அடுத்த அறுவடையின் போது நாட்டில் தேவைக்கு அதிகமாக அரிசி காணப்பட்டால் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்காது. விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். எனவே நாட்டுக்கு தேவையான அரிசியின் அளவு எவ்வளவு, அதனை விநியோகிப்பதற்கான வழிமுறை என்ன, எந்த வகை அரிசி தேவையாக உள்ளது, உண்மையில் அரிசி பதுக்கப்பட்டுள்ளதா, அதாவது பதுக்கப்படாவிட்டால் அரிசிக்கு என்ன ஆயிற்று என்பது குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதனை விடுத்து அரசாங்கம் எதிர்க்கட்சியை போன்று செயற்படக்கூடாது. மின்சார கட்டணத்தை 30% உடனடியாக குறைக்க வேண்டும் என்பதை தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் கோஷமாக இருந்தது. உடனடியாக என்ற சொல்லை தற்போது 2.5 அல்லது 3 ஆண்டுகள் என்று அர்த்தப்படுத்தியிருக்கிறார்கள். அரசாங்க மக்களை அந்த அளவுக்கு ஏமாற்றி இருப்பதாக அஜித் பி பெரேரா அவர்கள் நேற்றைய தினம் இந்த தன்னுடைய ஊடக அமைப்பில் சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறு இருக்க ஜனாதிபதி நேற்றைய தினம் அரிசி ஆலை உரிமையாளர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகளை சந்தித்து விசேடமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். அதன் போது அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே அரிசி 1 கிலோ நாடு அரிசியின் மொத்த விலையை 225 ரூபாய் என்பதாக ஜனாதிபதி நிர்ணயித்திருக்கிறார். அதே போல அதனுடைய சில்லறை விலை 230 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. எனவே இனிவரும் காலங்களில் இந்த விலையின் கீழ்தான் அரிசியை விற்பனை செய்ய வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வெள்ளை அரிசியின் மொத்த விலை 215 ரூபாய், சில்லறை விலை 220 ரூபாய், இறக்குமதி செய்யப்படும் நாடு அரிசி கிலோ 220 ரூபாய், அதே போல சம்பா அரிசியின் மொத்த விலை 235 ரூபாய், சில்லறை விலை 240 ரூபாய், கீரி சம்பா அரிசியின் மொத்த விலை 225 ரூபாய், சில்லறை விலை 260 ரூபாய் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு தன்னுடைய அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அதேபோல் நாளாந்தம் அரிசி ஆலைகளிலிருந்து வெளிவரும் அரிசியின் அளவினை கணக்கிடுமாறும் நுகர்வோர் அதிகார சபைக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். 1 கிலோ நாடு அரிசி 235 ரூபாய் மொத்த விலைக்கும் 230 ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். இது தொடர்பில் அடுத்த 10 நாட்களுக்குள் அவதானமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார். வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வியாபாரிகளோடு ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டில் நெடுஞ்சாலை துறைக்காகவே அதிக அளவில் முதலீடு செய்யப்படுவதாகவும் அடுத்து நீர்ப்பாசனத்துறைக்கும் விவசாயத்துறைக்குமே அதிக முதலீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க விவசாயிகளுக்கே அதிக நிவாரணங்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். நெல் கொள்வனவுக்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் மக்களின் அரிசியை நுகரும் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதன்படி அரிசி விலைகள் பின்வருமாறு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. நாடு அரிசி 1 கிலோ மொத்த விலை 225 ரூபாய், சில்லறை விலை 230 ரூபாய், வெள்ளை அரிசி மொத்த விலை 215 ரூபாய், சில்லறை விலை 230 ரூபாய்,
அதேபோல இறக்குமதி செய்யப்படும் நாடு அரிசி ஒரு கிலோவினுடைய விலை 220 ரூபாய், சம்பா அரிசி மொத்த விலை 235 ரூபாய், சில்லறை விலை 240 ரூபாய், கீரி சம்பா அரிசி மொத்த விலை 225 ரூபாய், சில்லறை விலை 260 ரூபாய். அதேபோல் நாளாந்தம் அரிசி ஆலைகளிலிருந்து வெளிவரும் அரிசியின் அளவினை கணக்கிடுமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு ஜனாதிபதி அந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அதேபோன்று அரிசி தொடர்பான பிரச்சனைகளை அரசாங்கத்தோடு சுமூகமாக தீர்த்து கொள்ளுமாறும் அரிசி வர்த்தகர்களிடம் ஜனாதிபதி கோரினார். வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக குமநாயக்க, வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஏ விமலேந்திரன், விவசாய, கால்நடைகள், காணி நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டிபி விக்ரமசிங்க, அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் மலர்மதி கங்காதரன், விவசாய திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி எஸ்.கே. வாசல, நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் ஏ.எம்.டி. பின்னலந்த, ஹெக்டர் கொப்பைகடுவ கமநல ஆய்வு மற்றும் பயிற்சி நிலையத்தின் பணிப்பாளர் ஏ.எல். சந்திக் ஆகியோர் இதன் போது கலந்து கொண்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அரசியல் உரிமையாளர்கள் இதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாயிருக்கிறது. அவ்வாறு இந்த முறைமையின் கீழ் அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்பது தொடர்பாக 10 நாட்களுக்கு அவதானியுங்கள். ஒவ்வொரு அரிசி ஆலைக்கும் ஒரு அதிகாரி நியமித்து அங்கிருந்து வருகின்ற அரிசி அளவு தொடர்பான விடயங்களை கணக்கிட்டு எழுதுங்கள். இந்த நடவடிக்கை சரியான முறையில் பின்பற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் இதனுடன் 10 நாட்களில் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை எவ்வாறு இருக்கும் என்பதை பாருங்கள் என்பதாகத்தான் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நாங்கள் இப்போதும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் என்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த அரிசி தொடர்பான விடயத்திற்கு ஜனாதிபதியிடமிருந்து விரைவாக தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை வழங்குகிறது. இந்தியாவிலிருந்து வருகிறது அரிசி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் முதல் தொகுதி எதிர்வரும் வாரம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையவிருக்கிறது. அரிசி இறக்குமதிக்கான வரையறையை அரசாங்கம் தற்காலிகமாக நீக்கி இருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுகிய கால தீர்வாக இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய விவசாய மற்றும் வர்த்தக உணவு பாதுகாப்பு அமைச்சு கூட்டாக சமர்ப்பித்த பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இறக்குமதி செய்யப்படும் அரிசியை லங்கா சதோச ஊடாக 210 முதல் 230 ரூபாய் வரையான விலையில் விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அரிசி இறக்குமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த வரையறைகள் தற்காலிகமாக நீக்கப்பட்டதோடு இதனைத் தொடர்ந்து அரிசி இறக்குமதியாளர்களுக்கு அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் அரிசியை துறைமுகத்திலிருந்து வெகு விரைவில் விடுவிப்பதற்கு சுங்கத் திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருகிறது.